கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1746 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 50 அதிகாரம் 2வது வசனத்தின் மத்திய பகுதி சொல்லுகிறது, மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ. மீட்பும் விடுவிப்பும் கர்த்தருடையதாயிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, நீ எங்கெல்லாமோ சென்று உன் வாழ்வில் சந்தித்த பிரச்சனைகளை மாற்றுவதற்கு நீ முயற்சி எடுத்திருக்கலாம். பல இடங்களுக்கு சென்றிருக்கலாம், பலரை சந்தித்திருக்கலாம், பல பணம் செலவழித்திருக்கலாம். இன்றைக்கு இலவசமாக ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். நான் உன்னை மீட்பேன், மீட்கக்கூடாதபடி என் கரம் குறுகவில்லை, விடுவிக்க என்னிடத்தில் பலன் இல்லாமல் இல்லை, நானே உன்னை மீட்பேன், நானே உன்னை பலப்படுத்துவேன். பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்லி. அப்படித்தான் இன்றைக்கும் பலன் குன்றி இருக்கிற உனக்காக இந்த வார்த்தை, மீட்கப்பட முடியாமல் இருக்கிற உனக்காக இந்த வார்த்தை. இயேசுவிடத்தில் வா, இயேசு உன்னை மீட்பார். பலன் குன்றி இருக்கிறாயா? வாழ்க்கையில் சரீரத்தில் ஏதோ ஒன்று உன் பலவீனத்திற்கு காரணமாக இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உன்னை பார்த்து அழைக்கிறார். வா மகனே, நான் உன்னை பலப்படுத்துவேன். வா மகளே, நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை மீட்டு உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எபிரேயர் 13:6 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். இதுவரை பயந்த வாழ்க்கைக்கு இன்றோடு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் மீட்கக்கூடாதபடி வலைகளிலே கண்ணிகளிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ, வியாதியிலே பலன் குன்றி இருக்கிறார்களோ, பிரச்சனைகளில் பலன் குன்றி இருக்கிறார்களோ, வேலையிலே, நஷ்டத்திலே, தொழிலிலே ஏதோ ஒன்று அவர்களை பலவீனப்படுத்தி வைத்திருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை மீட்டு பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த வார்த்தையை நம்பு மகனே, நம்பு மகளே, உன்னை மீட்டு உனக்கு பலன் தருவார். பலன் தரும் தேவன் உன்னை கைவிட மாட்டார், உன் குடும்பத்தை கைவிட மாட்டார், உன் பிள்ளைகளை கைவிட மாட்டார். உன்னை மீட்பார், உனக்கு பலன் தருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.